கடந்த மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் 2430 வெளியிடப்பட்டது. அந்த வர்த்தமானி வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், வவுனியாவை தவிர்ந்த 4 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அரசு காணி இல்லாத, தனியார் காணி இல்லாத மற்ற அனைத்து காணிகளும் அரசு காணியாக பிரகடனப்படுத்துவதற்கான நோக்கத்தோடு வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 3669 ஏக்கரும், முல்லைத்தீவில் 1703 ஏக்கரும், கிளிநொச்சியில் 515 ஏக்கரும், மன்னாரில் 54 ஏக்கரும், மொத்தமாக 5941 ஏக்கர் காணி இந்த வர்த்தமானிக்கு கீழே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானிக்கு கீழே இந்த கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி அரசு காணி, ஏற்கனவே அரசு காணி அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் தனியார் காணி இல்லாத என்று சொல்ற இடத்துல அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அந்த 4 மாவட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பிலே தனியார் காணிகள் என்று உறுதிப்படுத்தப்படாத நிலை, பாவனைக்கு இல்லாத, கவனப்பிழை இல்லாத காணிகள் 3 மாசத்துக்குள்ளே உறுதிப்படுத்தப்படாத இடத்துல, அந்த தனியார் காணிகளா இருந்தாலும் நிரூபிக்கப்படாத இடத்துல அந்த காணிகள் அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும். இதில் நாங்கள் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புவது, இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்ற பின்னணியை, சூழ்நிலையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாக ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற ஒரு சூழலில், அந்த ஆயுத போராட்டத்திலே போராட்டம் நடைபெற்ற அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழ்ந்த போராளிகள், பொதுமக்கள், அரசாங்கம் சந்தேகிக்கிற இடத்துல அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு கீழே கைது செய்வதற்கு, நடவடிக்கை எடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்ட நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்களுடைய, இன்றைக்கு வாழுகின்ற மக்களுடைய சமமான சனத்தொகை இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக மேற்கு நாடுகளிலேயும் இந்தியாவிலேயும் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவர்கள் நாடை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏதோ திட்டமிட்டு ஆறுதலாக தாங்கள் விரும்பினபடி இன்னொரு நாட்டுக்கு குடியேறதுக்கான ஒரு சூழலில் போனது கிடையாது. மாறாக அவசரமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அதில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் சட்டவிரோதமாகத்தான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி வந்தால் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் சட்டபூர்வமாக நாட்டை தப்பி வெளியேற முடியாத ஒரு சூழல், அந்த அளவுக்கு ஒரு அவசரம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே போன மக்கள் தங்களோட எந்த விதமான சொத்துக்களையோ ஆவணங்களையோ கொண்டு போனதாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த தமிழர் தாய் நிலப்பரப்பில் வாழுகின்ற சனத்தொகைக்கு சரி சமமாக வெளியில வாழுகின்ற மக்கள் உடைய காணிகள் இந்த வர்த்தமானிக்கு கீழே
நிரூபிக்கப்படலாமோ என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்களுக்கிடையிலே அந்தந்த இடங்களிலே வாழ்ந்த மக்கள் தொடர்பாக இங்கே வசிக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அவர்கள் யாருடைய காணி யாருடையது என்ற ஒரு புரிதலின் அடிப்படையிலே அந்த மக்களுடைய காணிகள் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் சட்டபூர்வமாக அந்த காணிகளை உறுதிப்படுத்துவோம், அதுவும் 3 மாசத்துக்குள்ள உறுதிப்படுத்துவோம் என்றால் அதனுடைய சாத்தியப்பாடுகள் மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்க போகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட 90% மக்கள் இங்கு அரசு தங்களை பயங்கரவாதிகளாக சந்தேகித்த ஒரு இடத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எத்தனிக்க ஒரு இடத்துல தான் அவர்கள் தப்பி விடுறாங்க. அவன் எந்தளவு தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட 90% இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாம் என்றதை பற்றியும் கூட அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அவரோட பாதுகாப்பு சம்பந்தமாக இன்றைக்கு கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்கள் உடைய உறுதிகாணிகளை கூட நிரூபிக்க முடியாது. உறுதி இருந்தாலும் கூட நடைமுறையில நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்க போவதில்லை. இரண்டாவது விடயமாக இந்த போர் காரணமாக நம்முடைய மக்கள் ஒரு கால எத்தனையோ தடவைகள் ஒரு குடும்பம் எத்தனையோ தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு இடம்பெயர்வும் ஒரு அவசரத்தில் நடைபெற்ற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் விட்டு போட்டு தாங்கள் உடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உடுப்புகளோடு மட்டும் தப்பி ஓடுற ஒரு நிலைமை தான் கூடுதலாக இருக்கு. அந்த நிலையில அவர்களுடைய ஆவணங்கள் அனைத்துமே அவர்கள் அந்தந்த இடங்களில் விட்டு ஓடினது தான் உண்மை. ஆகவே அந்த மக்கள் இந்த தாயக நிலப்பரப்பில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எந்த அளவு தூரத்துக்கு அந்த மக்கள் சட்டபூர்வமாக தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தலாம் என்றதும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதுக்காகத்தான் உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசே போருக்கு பிறகு இந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில், பிரிஸ்கிரிப்ஷன் என்றால் 10 வருஷத்துக்கு ஒரு காணியில தொடர்ச்சியாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் சில வேளையில் அந்த உரிமையாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடைய உரிமையை மீறுகின்ற வகையில அந்த காணியில இருந்தால் அந்த காணி தன்னுடையது இல்லாட்டி தன்னை அப்புறப்படுத்த முடியாத என்ற சட்டத்தை கூட அமுல்படுத்தாமல் அரசே அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் இந்த போர் காரணத்தில் இருக்கிற விடயத்தை விளங்கி கொண்டுதான் அதை நடைமுறைப்படுத்தாமலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இது ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அந்த சூழலை நிவர்த்தி செய்வதற்குரிய அந்த பிரச்சனைகள், அந்த வெற்றிடங்கள், உறுதி காணிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்காமலே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம். மூன்றாவது, பலர் உறுதி வச்சிருந்தார். இன்றைக்கு உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு பலர் அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உடைய உறவினர்கள் தாய் தாப்பன்மார் தான் கூடுதலாக இன்றைக்கு தாயத்தில் இருக்கிறார். அவர்கள் வயது போனவர்கள், முதியோர்களாக இருக்கிறார். அவர்கள் எந்தளவு தூரத்துக்கு தங்களோட வயது காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி வந்திருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு. எந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய பிரதேசம் இந்த போருக்கு பிறகு 16 வருஷமாக முன்னேறாமலும் இருக்கு. வசதிகள் மிகவும் குறைவான ஒரு நிலையில தான் எங்களுடைய தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான இடங்கள் இருக்கு. ஆகவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு
பார்க்கின்ற பொழுது இந்த வர்த்தமானி சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை. அதாவது இந்த வர்த்தமானியின் பிரகாரம் 3 மாதத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக சொல்லப்படுகின்ற அந்த கடனை தங்களுடைய உறுதிகளை உறுதிப்படுத்துறதுக்குரிய அந்த நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை என்றது நான் நினைக்கிறேன். மிக தெளிவாக ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய எவர் ஏற்றுக்கொள்வார். அப்படி இருக்க அரசாங்கம் இந்த வர்த்தமானியை இந்த நேரத்தில் அவசரமாக வெளியிட்டு இருப்பது நாங்கள் முதல்ல வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானி உடனடியாக வாபஸ் பெறப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த அடிப்படையில், இந்த வர்த்தமானின் அடிப்படையில் இந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது. இந்த காணிகளை சுவீகரிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். காணி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்று பேசுகின்ற பொழுது காணி தான் அதனுடைய மூல காரணமாக இருக்கு. தமிழ் மக்களுடைய மிக பிரதானமான குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா அரசு யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் மாறி வந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை பறித்து அதை தமிழ் மக்களிடம் இருந்து மாற்றி அமைக்கப்பட்டு சிங்களமயப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடைபெற்றதாக இருக்கிற அந்த வரலாறு தான் இனப்பிரச்சனைகளுடைய மூல காரணமாக இருக்கிறது. ஆகவே தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மோதல் காணி சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிவிச்சது உத்தியோகபூர்வமாகவே சொல்லியிருக்கிறார்கள், தமிழருடைய பிரச்சனைகள் ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும், அந்த அரசியலமைப்பு இப்போதைய தங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே கொண்டு நிறைவேற்றப்படும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்மை காலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடகிழக்கிலே பிரச்சாரம் செய்த பொழுதும் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய நீதியமைச்சர் அர்ச்சனை நாணயக்கார கூட இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு புதிய அரசியலமைப்பு வரும் என்று சொல்ற அளவுக்கு அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். அவர் நீதியமைச்சர் இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ஒரு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த பின்னணியில நாங்கள் கேட்க விரும்புவது, காணி என்ற விடயம் இனப்பிரச்சனை தீர்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வை எட்டுவதற்கு முன்பதாக இந்த வர்த்தமானியை அறிவித்து இந்த காணிகளை அரசு காணிகளாக சுவீகரிக்கக்கூடிய அவசரம் என்ன? ஒரு வருஷம் சரி ஆக பிந்தினாலும் 2 வருஷத்துக்குள்ளே இந்த இனப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கிற இந்த நிலையில அந்த இனப்பிரச்சனை தீர்வில் இந்த காணி விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வண்ட அணுகுமுறைக்கு இருக்கா? அவசரமாக அவர்கள் இந்த வர்த்தமானியை வெளியிடுறதுக்கான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் கேள்விக்குட்படுத்துகின்றோம். அந்த கேள்விக்குட்படுத்துகின்றது நான் மிகவும் அழுத்தமாக அந்த விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். என்றால் எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க அந்த ஒரு தீர்வண்ட விடயம் ஆராய்ந்து ஒரு இணக்கப்பாட்டு தருவதற்கு முன்பதாகவே அரசு விரும்புகின்ற பேரினவாத நிகழ்ச்சிகளை நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கு தீர்வண்டு வருகின்ற பொழுதும் கூட அது முழுக்க ஒரு காலம் கடந்த ஒரு செயல்பாடாக
மட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த விடயங்கள் அரசாங்கம் வர்த்தமானியில் குறிப்பிட்டு இருக்கின்ற அந்த 3 மாசத்துக்குள்ள சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த விடயங்கள் எங்களை பொறுத்தவரையில் பிரதானமாக அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டியது. இந்த விடயங்கள் எங்களுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றங்களில் வரிசையாக போய் இருந்து இந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்கறத எங்களை பொறுத்தவரையிலே ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறையாக நாங்கள் பெரிய அளவில் கருத வேண்டும். அதுக்காக எந்த ஒரு இடத்திலையும் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது, இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ற வகையில், அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் என்ற வகையில் இந்த விடயம் ஒரு பிரதானமாக ஒரு அரசியல் பிரச்சனை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு அவசரமாக கூடி நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாடுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் விசேஷமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையுடைய உயர்ஸ்தான் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டிருக்கின்றோம். அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார். திங்கட்கிழமை திரும்பின உடனே எங்களுக்கு அவரை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஏனைய முக்கியமான தூதரக விசேஷமாக ஐநா மனித பேரவையிலே இலங்கை தொடர்பாக இருக்கக்கூடிய 6 நாடுகள் கொண்ட குழுவுக்கு தலைமைத்துவம் வகிக்கின்ற பிரித்தானியை நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த இலங்கை தொடர்பாக இலங்கை தீர்மானம் தொடர்பாக அக்கறை செலுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுடைய தூதுரங்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்தியாவையும் நாங்கள் சந்திக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இன்றைக்கு அங்கே முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் தான் மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுறார்கள். அவர்கள் ஒரு சிலர் இங்கு போருக்கு பிறகு திரும்பியும் அவர்களுக்கு ஆவணங்கள் போன்ற விடயங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழலே தங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையில அவர்கள் திரும்பி போகக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிஞ்ச. ஆகவே இந்திய தூதரையும் நாங்கள் சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். தெளிவாக நாங்கள் சொல்கிறோம், இந்த வர்த்தமானி அரசாங்கத்தால் உடனடியாக வாபஸ் பெறாவிட்டால் நாங்கள் தமிழ் மக்களை முழுமையாக அணிதிரட்டி, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை நாங்கள் அணிதிரட்டி நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுப்போம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அரசு செயல்பாடுகளை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த அவசரம் ஒரு மிகவும் ஒரு கெட்ட நோக்கத்தில், ஒரு சினிஸ்டர் மோட்டிவ்ஸ், அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு நேர்மாறான ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதிலே அரசாங்கம் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுடைய இருப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்கு உட்படுத்தப்படும். ஓரூராக தாங்கள் காண முடியாத வெற்றிகள் கூட
இந்த வர்த்தமானி ஊடாக இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக இந்த அரசு அடையும் அந்த அளவுக்கு இது ஒரு பாரதூரமான விளைவுகள் கொண்ட ஒரு வர்த்தமானி என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் சிவில் சமூக தலைவர்கள், அமைப்புகள், ஏனைய செயற்பாட்டாளர்கள், தெற்கிலே இருக்கக்கூடிய நீதியை மதிக்கின்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே கிரமங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து மக்கள், அது தமிழ் மக்களாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை, அனைத்து மக்களை நாங்கள் இந்த வர்த்தமானிக்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த வர்த்தமானி நிரந்தரமாக தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்தை, அந்த சந்தர்ப்பங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்வதற்கான அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.